ஆபாசமா பேசினா அமைச்சராயிரலாம், ரவுடிசம் பண்ணாக்கா இந்த மாதிரி பெண்கள் மீது கை வச்சா கட்சிக்காரன் ஆயிரலாமா? யாருக்கு எந்த எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணம் தான் வெளிப்படும். சரி. புரியுதா? அப்ப நம்ம முதலமைச்சர் பேசுறது அரசியல் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு திடீர்னு அங்க போறீங்க? நடு ரோட்ல குத்தாட்டம் போறது அரசியலாயா? யா அந்த அது புலியூர் சரோஜான்னு இங்க சொல்லுவாங்க, பாரு. அந்த காலத்துல நடிகை எல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து அப்படியே செட்டா நின்னு ஆட விட்டு அது ஒரு மகிழ்ச்சியா இங்க இருக்கு. பாரு. இது தேவையா இன்னைக்கு? நாங்க எங்க மக்களுக்கு நாங்க அன்போடு சில இதுகளை நாங்க எதுகளை? செய்யறோம். இந்த எதுகளை? மாதிரி குத்தாட்டம் போடுறது, ரோடுகள்ல ஆடுறது, வைக்கிறது, காவலுங்கிற டான்ஸ் போடுறது, இதெல்லாம் மக்கள் கேட்கறாங்க, மக்கள் விரும்புறாங்க, அவங்களுக்காக பண்றோம். நீங்க எதுக்கு அதை கேட்கறீங்க? அதை ஏன் பாக்குறீங்க? துணை முதலமைச்சர் ஒரு உதயநிதி அவர் தலைமையில சேலத்துல மாநாடு நடத்தினாலும் வா காவல்டா காவல்டான்னு டான்ஸ் ஆமா. போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா. முதலமைச்சர் அவர் நடு ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. மக்கள் பத்திட்டு எரியுதுங்க, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போன நபர்களை பூட்ஸ் கால்ல உதைக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய வேலை யார் செஞ்சு பூட்ஸ் கால்ல எத்துனது? போலீஸ் தான் அப்படின்னு எங்க சொல்லி எங்க எத்துனாங்க? சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு. என்ன சார் பாபு உரிய சொன்னாரு? விசாரணை எடுத்து சும்மா. நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு. எங்க பத்திக்கிட்டு தமிழ்நாடே இன்னைக்கு சுவீட்சமா இருக்கு. வியாசர் பாடி, இருக்கக்கூடிய மக்கள் ஐயா நான் எல்லாமே- சொல்றது வியாசர் பாடி குடிசை இங்க பாரு. பத்தி தெரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் வியாசார் பாடியில அது நீ உன்ன மாதிரி ஆளு எவனோ தீய வச்சு விட்டுருப்பேன். அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்றது? ஐயா அப்ப உங்களை மாதிரி ஆள்லாம் ஞானசேகரன் மாதிரி ஆள்லாம் இருக்காங்களா, அவங்க என்ன செய்யலாம்? ஞானசேகரனுக்கு இந்த 2ஆம் தேதி வருது தீர்ப்பு, என்ன வருதுன்னு பாத்துக்கிட்டே இரு. தூக்கு வருதா இல்ல ஆயுள் தண்டனை வருதான்னு பாரு. சும்மா அவன் ஏதோ நாட்டுக்கு போராடிய தியாகி போல சட்டமன்றத்துல ஏதோ மக்கள் பிரச்சனை பேசிட்டு வந்த மாதிரி அங்க சிறையில இருந்து வரும்பொழுது கை காட்டிட்டு வரான். உங்க ஆதரவாளர்கள் வெளியே நின்று அவனை கை காட்டுறீங்கன்னா எவ்வளவு எகத்தால இருக்கும் இந்த ஆட்சியில இந்த மாதிரி வேலை செய்ய. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த மரியாதையா கேள்வி மக்கள் பேசுங்க. எங்க கேக்குறாங்க. ஆதரவாளர்னு எப்படியா சொல்ல போச்சு? எங்க ஆதரவாளர்னு எப்படி சொல்ல போச்சு? இங்க பாருங்க, அவன் ஆதரவாளர் தான், குற்றவாளி எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர். தெய்வ ஆனா செயல். கையை காட்டும் போது அங்க நின்ற மக்கள் எல்லாம் எங்க கட்சிக்காரன் சொல்றதை ஏத்துக்க இயலாதுன்றான். சரியா, அப்ப தெய்வ செயல். தெய்வ செயல் எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கவன் தான். ம். அவன் பண்ணது தப்பு தான். ம். அதுக்கு அந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல. எப்படி ஆபாசமா பேசினா அமைச்சராயிரலாம், ரவுடிசம் பண்ணாக்கா இந்த மாதிரி பெண்கள் மீது கை வச்சா கட்சிக்காரன் ஆயிரலாமா? அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க யாரும் அமைச்சர் பதவி கொடுக்கல. யாரு அப்படி எல்லாம் இந்த இருந்தா பொன்முடி அப்படி எல்லாம் இந்த பொன்முடி கட்சியை விட்டு நீக்காச்சு இல்லையா? கட்சியை விட்டு நிக்கல, அமைச்சர் வகுப்புல இருந்து நீக்காச்சு. அவரை கட்சியில துணை செயலாளர்ல இருந்து நீக்காச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு அங்க பட்டுக்குச்சு? என்னையா பட்டுக்குச்சு? சும்மா என்ன கேக்குற? மானம் கெட்டு போய்